அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் அதிர்ஷ்ட நிறம் என்ன இருக்கிறது, அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கிறது, நட்சத்திர அடிப்படையில் பலன் என்னென்ன இருக்கிறது, மேலும் இன்றைய தினத்திற்கான சிறப்புகள் என்னென்ன, தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை என எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான ராசி பலன்களை நமது துலாம் ராசிக்காக நாம் கோச்சார அடிப்படையில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை, தமிழில் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தின கிரக நிலைகளை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் ஸ்ரீ சிவகுமார், நான் முதுகலை பட்டதாரிங்க. இன்றைய தின கிரகநிலை மாற்றங்கள் ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. எப்பயும் போல சந்திர பகவான் நேற்றுக்கு இருந்த மாதிரியே ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைந்து சனி சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம துலாம் ராசிக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இது ஒரு முக்கியமான வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இன்றைய தினம் நீங்க அதை செய்யாம தவிர்க்க முடிந்தா, அதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். ஏதாவது அவசியமான செலவு பண்ணா கூட நீங்க நாளைக்கு செய்துக்கலாம். எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது அப்படின்றத நான் இந்த வீடியோ இடையில சொல்றேன். இன்றைய தினம் உங்களுடைய முக்கியமான வேலைகளை நீங்க தள்ளி போட முடிந்தால் தள்ளி போடுங்கள். வழக்கமான வேலைகளை எங்கள் எப்போது போல தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. இந்த தினம் அருமையாக இருக்கும். அதற்கு அந்த அருமையான தினமாக நீ மாற்றிக்கொள்வதற்கு மனதில் திடமான நல்ல தன்னம்பிக்கை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தினம் உங்க வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை நீங்க உங்களது முழு கவனத்தையும் செலுத்தி நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள். இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சில பேர் சூழ்ச்சியான பேச்சுக்கள் மூலமாக உங்களை திசை திருப்ப வாய்ப்புகள் இருக்கிறது. யாரு பேச்சையும் கேட்டு நீங்க ஏமாறக்கூடாதுங்க. மற்றவங்க சொல்றத ஆராய்ச்சி செய்யாம அப்படியே நம்பக்கூடாது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளிலும் கவனம் வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நாவெடுக்கம் என்ற தினம் நன்மைகளை தரும். மனக்கவலைகள் கொஞ்சம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரகசியமான சில வேலைகளை நீங்க செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. உங்களது வண்டி வாகனங்களை பராமரிக்க வேண்டிய சூழல் இன்றைய தினம் ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் பணம் செலவாகும். எதனால் இருந்தாலும் நீங்க செலவுகளை ஓரளவு கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உத்தியோக பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் தொடர்பான வேலைகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு, அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைய தினம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பேருக்கு வெளி மாநிலங்கள்ல புதியதாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு கிடைத்தா நீங்க இன்டர்வியூ ஏதாவது இருந்ததுன்னா அட்டன் பண்ணுங்க. உங்களது அலுவலக பணிகள்ல உங்களது வேலையின் மீது அதிகமான பற்று வேண்டுங்க. ஏன்னா உங்க வேலையின் மீது மனசு ஒட்டாம போகலாம். அந்த மாதிரி சூழல் இருந்தாலும் உங்க வழக்கமான வேலைகளை நீங்க கவனத்தோடு செய்து முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது புதுசா நீங்க வியாபாரம் சம்பந்தமான ரீதியாக நீங்க புதுசா அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க செய்ய வேண்டாம். ஏன்னா புதிய முயற்சிகளை இப்போது தொடங்குவதற்கு உகந்த நேரம் இல்லைங்க. எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுதோ அப்ப நீங்க தொடங்கிக் கொள்ளலாம். அதாவது நாளை காலை புதன்கிழமை காலை 9:22 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைகிறது. ஸோ அதன் பிறகு புதிய முயற்சிகளை வியாபாரத்தில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். புதிய அனுபவம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கூட எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த தினம் நீங்க பேசாதீங்க. முக்கியமான விஷயங்களே உங்க டிஸ்கஷன் ஏதாவது குடும்பத்துல போகுது அப்படின்னா அதை நீங்க தவிர்த்துட்டு நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அழுப்பி நீங்க நாளைக்கு வரைக்கும் டைம் வாங்கிக்கிறது நல்லதுங்க. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி அமைதியாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு உணர்ச்சிப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டி விடக்கூடாதுங்க. இன்றைய தினம் செலவு அதிகமா செய்யறதுனால உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம். அதனால நீங்க பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது, உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் மாலை நேரத்தை நீங்க செலவிடலாம். ஆனா அந்த நேரத்துல உங்க காதலை பற்றின சில கசப்பான உண்மைகள் இன்றைய தினம் தெரிய வரலாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால மாணவர்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாத வேலைகளை நீங்க இன்னைக்கு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. முடிந்த அளவுக்கு கல்வியில மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக அமையும். இன்றைய நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ நீங்க பணத்தை எண்ணி செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளே செய்யாம இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை நாளை காலை நீங்கள் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாம், முரண்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி உங்க அரசு சம்பந்தமான பணிகளை இன்னைக்கு நீங்க சீக்கிரம் செய்ய முடியும் நண்பர்களே. இந்த தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலரை நீங்க யூஸ் பண்ணலாம். பிங்க் அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே.
நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள். அப்போதான் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்களை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் முன்னதாகவே நமது வீடியோக்கள் ராசி பலன் வீடியோக்கள் வெளிவருதுங்க. ஸோ அனைவருமே நமது சேனலோடு இணைந்திருங்கள். உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.